திருநாவுக்கரசர் தான் அழகா இதை சொல்றார். விளக்கினான் பெற்ற இன்பம் விளக்கினான் பதிற்றியாகும், துலக்கினம் மலதொடுத்தால் தூயவன் ஏறலாகும், விளக்கிட்டார் வேறு சொல்லின் மிஞ்சேறி ஞானமாகும், அளப்பில கீதம் சொன்னார்க்கு அடிகள் தாமருமாறு. பலவித தொண்டுகள் சொல்லிட்டு வர திருவலகிடுதல், திருவிழுக்கிடுதல், மலர் கொடுத்தல், விளக்கேற்றுதல், இப்படிலாம் சொல்லிட்டு வந்து ஒன்னொன்றுக்கும் ஒருபடி உயர்வான பலனை சொல்லிட்டு வர்றார். ஒரு தொண்டுக்கு மட்டும் பலனை அளவிட்டு சொல்ல முடியாதுங்கிறார். அப்படி அளவிட்டு சொல்ல முடியாத பணி எது தெரியுமா? திருப்பணி எது தெரியுமா? தொண்டு எது தெரியுமா? திருத்தொண்டு எது தெரியுமா? திருப்பதிகம் பாடுவது. இன்னொரு இடத்துல சொல்ற, பத்தனாய் பாட மாட்டேன், பத்தனாய் பாடாத போது எத்தினால் பக்தி செய்கிறேன். அது என்ன தெரிஞ்சுக்கிறோம்? பக்திக்கெல்லாம் அடிப்படை பாடுவது. ஆகவேதான் சதகம் 100 பாட்டு பாடிய அடிகள் பெருமான் கடைசியில் சொன்னாங்க, பாட வேண்டும் நான் போட்டேன். அருணகிரியார் சொன்னாங்க, பாடுபடியே பணியாய் அருள்வார். இரவாக இன்ப அன்பு வேண்டி கேட்ட காரைக்கால் அப்பா சொல்றாங்க, அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழிருந்து மகிழ்ந்து நான் பாட வேண்டும்.